500 வந்துட்டு கொடுத்துட்டு இந்த கார்டை கொடுத்துட்டாங்க. இந்த 500 ரூபாய்க்குள்ள திருப்பி வேணும்னா எங்களுக்கு வந்து 459. ஆனால் வந்து ரிட்டர்ன் பண்ணல. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டுக்கோங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக இது என்ன இதுன்னே தெரில. சேஞ்ச் கார்டு கொடுத்தோன்னா 20 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா, 20 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா. அப்புறம் ஒரு கார்டு மாதிரி ஏதோ கொடுத்தீங்க. இது என்ன கார்டுன்னே தெரில. ஏதோ டெபிட் கார்டு ஃபன் எம்இஎம்எஸ்ன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது சேஞ்ச் வேணும்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தருவாங்க. நம்ம எல்லாம் ரோட்டுகளில் உடனே சேஞ்ச் வாங்கிடுவோம். சேஞ்ச் வாங்குறது வரைக்கும் சாப்பிடாலும் பரவாயில்ல, சேஞ்ச் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு சேஞ்சுக்காகவே நிற்போம். காசே கொடுப்பாங்களாம். சரி, அதை பற்றி துர்கா மேடம் வந்து சொல்லுங்கள். ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்ம காசே கொடுப்போம். அவ்வளோ நேரம் நின்று சாப்பிட்டு முடிச்சு வயிறார முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம காசே கொடுப்போம். ஆனால் இங்கே என்னடானா ஃபஸ்ட்டு காசை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சேஞ்ச் கேட்டால் சேஞ்சும் வந்துட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, வேணும்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னாலும் இந்த 500 கொடுத்துருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்றாங்க. என்னங்க நியாயம் இது? 20 ருபீஸ் கார்டு கேட்குறாங்க அப்படின்னு தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்காக